விஜய்க்கு யமுனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, "ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க காவேரியோட சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ தூரம் நீங்க வந்து இதா இருக்கீங்கங்கிறத எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. காவேரி பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற விஜய் எங்க வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. யமுனாவும் சொல்றாங்க. யமுனாவ பார்க்கறதுக்காக விஜயும் போறாரு. அங்க போனதுக்கப்புறம் யமுனா சொல்றாங்க, "இங்க பாருங்க காவேரி உங்களோட வந்து வாழ்றதுக்கு தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கிளம்பி அந்த அன்னைக்கு நீங்க சொன்ன மாரி ரெடியா தான் இருந்தா. ஆனா கடைசி நிமிஷத்துல வேற ஒரு பிரச்சனை ஆயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, "இங்க பாருங்க இப்போ வந்து என் அம்மா தான் வந்துட்டு உங்களோட சேர்த்து வைக்கலன்னு நீங்க நினைச்சிட்டுருக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. கடைசி நேரத்துல எங்க அம்மா வந்து கொஞ்சம் மனசு மாறியிருந்தாங்க. உங்களோட சேர்ந்து காவேரி வாழட்டும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு உங்க சித்தி வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாங்க உங்க சித்தி தான் வந்து காவேரி இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி பேசியிருக்கிறாங்க. காவேரினால தான் வந்து விஜய் வந்து நிம்மதி இல்லாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜயோட நிம்மதி கெட்டதுக்கு காரணமும் காவேரி தான் அப்படிங்கிற மாரிலாம் என்னென்னமோ பேசியிருக்காங்க. இதனால தான் வந்துட்டு காவேரி வந்து சரி ஓகே நம்ம நீ அங்க வேண்டாம். நம்ம போனா விஜயோட நிம்மதியே கெட்டு போயிரும். எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு எதுக்கு நம்ம அங்க போகாட்டி அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் வந்து வரலேன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அந்த வீட்ல அப்ப இல்ல. ஆனா வந்து நீங்க வந்துட்டு போனீங்கல்ல வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காக காவேரி வந்து இப்படி யோசிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் கங்காவுக்கு கால் பண்ணேன். அப்பதான் எங்க அக்கா சொன்னா இந்த விஷயத்தெல்லாம். அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லி தான் யாருமே உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா இதனால உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா சரி நீங்க வந்து இன்னைக்கு வீட்ல வந்து எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி காவேரியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம காவேரி வந்து கோயிலுக்கு போறப்போ வந்துட்டு உங்க பாட்டிம்மா வந்து பேசியிருப்பாங்க போல இருக்குது காவேரி கிட்ட மறுபடியும். அவங்களும் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்களாட்ருக்குது அப்படின்னு சொல்றாங்க. "இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இது ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து வச்சு தான் மனசுல வச்சு தான் காவேரி உங்களோட வரலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. அதனால நீங்க 2 நாள் என்ன 20 நாள் 2 மாசம் டைம் குடுத்தீங்கன்னா கூட காவேரியோடைய மனசு மாறாது. ஏன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்களும் வந்து இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அதனால சரி பண்ண வேண்டியது காவேரியவோ இல்ல எங்க அம்மாவையோ கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்ககிட்ட தான் சரி பண்ணி நீங்க வந்து காவேரி கிட்ட வந்து பேச வச்சு காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க விஜய்" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க இப்ப கொடைக்கானல் வேற இந்த உங்க வீட்டு பிரச்சனை வேற போயிட்டுருக்கு. பசுபதி அங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நான் போய் பார்க்கணும். அதனால இப்போதைக்கு நான் அங்க கிளம்புறேன். இந்த பிரச்சனைய நான் கண்டிப்பா சால்வ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்லணுமா? என்ன புரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. காவேரி கூட்டிட்டு போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க விஜயும். விஜய் கிளம்புனதுக்கப்புறம் சரி ஓ இதுதான் காரணமா? காவேரிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். பாட்டி தாத்தா கிட்டயும் பேசிக்கலாம். என் சித்தி ஏன் இப்படி பண்றாங்கங்கிறத நம்ம வந்து பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் போய் இந்த பிரச்சனைய தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்புறாங்க. கிளம்புறப்ப கரெக்ட்டா பாட்டிம்மா வராங்க. "எங்கடா கிளம்பிட்டு இருக்கிற விஜய்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லாம கொள்ளாம" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாத்தாவும் வந்து கேட்குறாங்க. "தாத்தா ஒரு அர்ஜென்ட்டான வேலையா நான் வந்து முக்கியமா வெளியூருக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா பசுபதினால?" அப்படின்னு சொல்றாங்க. "பசுபதியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் கைய தான் உடைச்சு விட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு வேற விஷயமா கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இத நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா பாட்டிம்மா வந்து இருக்கிற இதில வந்து கண்டிப்பா நம்மள வந்து கொடைக்கானல் போறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்ப சித்தியும் வராங்க. "என்னடா விஜய் சொல்லாம கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல சித்தி வந்து உங்ககிட்டலாம் பேசிக்கிறேன் நானு. நான் கிளம்பணும் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இத பார்த்துருக்கிற பாட்டி, "ஒரு வேள இங்க காவேரி விஷயமா தான் ஏதாவது கிளம்புறானாமோ தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்றாங்க. "தெரியலையேம்மா என்னத்துக்கு போறான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வரட்டும் எப்படி இருந்தாலும் போயிட்டு வருவான்ல பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. அடுத்து அவங்க கொடைக்கானலுக்கு போறாங்க. கொடைக்கானல் போனோனே வந்துட்டு விஜய் வந்தத பார்த்துட்டு, காவேரியோட அம்மா, "ஏப்பா தம்பி ஏற்கனவே இங்க பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்க வேற வந்து தேவையில்லாம இன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க. தயவுசெய்து கிளம்புங்க. எங்களை ஆளாளுக்கு இப்படி நிம்மதி இல்லாம பண்ணா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்த உங்கள வந்து நிம்மதி கெடுக்கறதுக்கெல்லாம் நான் வரல. இந்த பசுபதினால பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அவன் யார் சொன்னாலும் அடங்க மாட்டான். அவன 2 போட்டு போட்டா தான் அடங்குவான்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருப்பா கையெல்லாம் வைக்க வேண்டாம். ஏற்கனவே அவன் கைய உடைச்சு விட்டுருக்கீங்க. அந்த கைய உடைச்சது மனசுல வச்சுக்கிட்டு தான் தேவையில்லாம வந்து இப்போ இங்க வந்து வீட்டு பத்திரத்த வச்சு தேவையில்லாம இங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "அம்மா கொஞ்சம் அமைதியா இரும்மா. விஜய் வந்து பண்ணதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லவே முடியாது. நீ வந்து இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே நீ அந்த தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண வரலம்மா. அவன் இந்த பசுபதி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு திமிரு எடுத்து போய் பண்றதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ குமரன்னு சொல்றாங்க. "ஆமா அத்தை விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வந்து காவேரி கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்க வீடு தேடி போயும் காவேரியும் விஜயும் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் அவன் மிரட்டிட்டு போயிருக்கான். அப்படி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள நிம்மதியே இல்லாம பண்ணிருவேன்" அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு போயிருக்கான் விஜய் கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து விஜய் போயி அவன பேசி, அடிச்சு கைய உடைச்சு விட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த வீட்ட பத்தின பிரச்சனையே எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் பசுபதி பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாரு. விஜய் கிளம்புறத பார்த்துட்டு வே காவேரி கால் பண்றாங்க. கால் பண்ணி எதுக்குங்க விஜய் தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான்லாம் எதுவும் பிரச்சனைலாம் பண்ண போல. உங்ககிட்ட பேச வேண்டியது நெறைய இருக்கு. நான் இப்போதைக்கு இந்த பசுபதி பிரச்சனைய தீர்த்து விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனோனே எனக்கு தெரியும் காவேரி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீ கை வச்சா கண்டிப்பா நீ என்னை தேடி வருவேன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன திமிரு பண்ணிட்டு இருக்கிறியா? ஜெயில்ல வந்து ரிலீஸ் ஆகல நீ தெரிஞ்சுக்கோ. ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்க. இன்னும் 2 நாள்ல திரும்ப மறுபடியும் ஜெயிலுக்கே போகணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போகணும் இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி வந்துட்டு இப்படி திரிஞ்சுட்டு இருக்கிற நீயே? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இந்த வீட்ட வச்சு நான் ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரன்லாம் ஆக போறது கிடையாது. ஆனா இந்த வீட்டு விஷயத்தினால காவேரி குடும்பமே டோட்டலா வந்து அப்செட்டா இருக்காங்கல்ல. அதுதான் எனக்கு தேவை. நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கல்ல. அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? இப்பதான்டா கைய உடைச்சு விட்டேன். என்னடா பண்ணா நீ அடங்குவ? அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க நிம்மதி இல்லாம இருந்தீங்கன்னாவே நான் அடங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்படின்னு சொல்றாங்க. அதான் கோர்ட்ல போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க, பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் அந்த வீடு எனக்கு தான் சாதகமா வந்து தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இறந்தவங்க நேர்ல வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணா அவங்க பேரை வச்சு நீ என்ன வேணா கேம் விளையாடுவியாடா? அந்த பத்திரத்தை வச்சு நீ போலியா தான் கையெழுத்து போட்டேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும்? அப்படியே நீ வந்து அந்த வீட்டை அபகரிச்சினாலும் அந்த பாவம்லாம் நீ சும்மா விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிடா விஜய்? அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் சாப்பிடுற மாதிரி நீயும் வந்து விஜய் சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்காக தான் அடிக்க பாயறாங்க. அப்போ வந்து அந்த பசுபதிக்கு கூட இருக்கிற அடியாளுகளாம் வந்து விஜய் அடிக்க வராங்க. அப்போ பின்னாடியே காவேரியும் ஏதோ பிரச்சனை ஆகிருப்போகுதுன்னு சொல்லி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பாடுறா பெண் சிங்கம் வந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவே கூடாது. இவனை தொட்டா உனக்கு வலிக்குது, அவனை தொட்டா உனக்கு வலிக்குது, மாற்றி மாற்றி என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, தலையெல்லாம் நின்னாலும் சரி நானும் காவேரி ஒன்றா சேர்ந்து வாழ்கிற நீ என்ன பண்ணாலும் அதை வந்து நடக்காமல் உன்னால் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நானும் காவேரி உங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காமிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன காவேரி உண்மை நடக்கிறதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் வந்து காவேரியும் கூட வாழ்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கால, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காவேரி என் கூட நீ சேர்ந்து வாழ்றக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு பசுபதி தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத. உன்னால் ஏற்கனவே நிறைய இழந்தாச்சு. மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ பேச்சு பேசுறியே? நீயும் காவேரியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிமாவே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என் மேலே வச்சுக்கிற பாசத்தினால ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் உன்னால தான்டா. நான் காவேரியோடு சேர்ந்து வாழ்ந்தா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிறக்காக தானே அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி நானும் காவேரி சேர்ந்து வாழ்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க. தேவையில்லாமல் வந்துட்டு பாட்டிமாவெல்லாம் உள்ள இழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நானும் வந்து விஜய் வந்து சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இங்கே பாரு பசுபதி உன்னால தான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீ ஒழுங்கா அமைதியாக போயிட்டீன்னா அமைதியாக போயிடும். நீ மறுபடியும் வந்து பிரச்சனை இது பண்ணினா எல்லாரும் மேலே செம காண்டில் இருக்கும். என்ன வேணால் நடந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிடுவீங்க? என்ன இன்னொரு கையை உடச்சு விடுவியா? என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆனால் நான் பண்ணுறத பண்ணி தான் இதை கேட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டு அடிக்க போயிடுறாரு மறுபடியும் பசுபதி.